இளந்தளிர் தடுப்பாளர்களை விரைவில் களத்திற்குள் இறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோபி கெஸ்டா வந்திருக்கியா? உன்னை வா பேசிக்கிறவா இல்ல ஆனந்த் கொடுக்குற செல்லம் நினைக்கிறேன். மேல மேல வடக்கு பகுதி கழகம் சார்பாகவும் வடக்கு பகுதி இளைஞரணி சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கிரிக்கெட் போட்டியை மாநகர செயலாளர் அண்ணன் ஸ்பீக்கன் அவர்களும் மாநகராட்சி மேயர் அவர்களும் பகுதி செயலாளர் அண்ணன் பூஷ்பராஜ் அண்ணன் விஜய் குமாரன் அவர்களும் ஒப்புமணி இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அருண் கோபி கண்ணா முன்னாடி அடிக்கிற இடத்துல கீழே செஞ்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கான். மரணா அப்படி லைன ஓகே பத்திரிகை செயலாளர் விஜய். ஓகே அசோக் நீ வரிசை போடு. உங்களுக்கு மாநகராட்சி போடுங்க. மாநகராட்சி அவர்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பொன்னாடை சுத்திக்கிறேன். போடுறேன் கண்ணு போடு சார். யாபேச நீ ஒன்று போடு. கண்ணா நீ ஒன்று போடு. அருளுக்கு போடு. முன்னா ரவீனுக்கு முன்னாடி போடுது. முன்னாள் பார்த்தா சந்திரசேவனுக்கு போட்டு ஐந்து ஆர்டர் நல்ல பேருக்கு ராஜா அண்ணே 5 ஆர்டர். நான் வண்டி எடுத்து அப்படியே வெளியே வந்துருங்க. வீவர்ஸ் நிறைய பேர் இருக்க மாதிரி பார்த்துக்கோ. மின்சார மனுவிலக்கு மற்றும் மாநிலத்துறை அமைச்சர் கழக செயலாளர் அண்ணன் வி. செல்வராஜ் அவர்கள் அனைத்து அணி விளையாட்டு வீரர்களும் களத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தண்ணி பாட்டில் அசோகண்ணா, தண்ணி பாட்டில் அந்த அப்படியே அந்த பரிசு இது எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த பிச்சு செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க. மாமா கனகராஜ் அவர்களுக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார். சூப்பரான கிரவுண்டுன்னு சொல்லலாம். பவர் பிளே வச்சிருக்காங்க. பவர் பிளே லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது. ஃபுல் சர்க்கிள் கிரவுண்டு. இது அப்படியே ஆஃப் ஸ்டம்பு. பவுண்டரி லைன் ஃபுல்லாக சின்ன சின்ன கட் அவுட் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ணன் பாலாஜி அவர்களுக்கு வடக்கு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கரூர் வடக்கு பகுதி கழகம் மற்றும் கரூர் வடக்கு பகுதி இளைஞரணி சார்பாக மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வாங்கண்ணா, ஸ்டேஜ் முன்னாடி வாங்கண்ணா. பிரதர், அந்த வெற்றி பெற்ற வீரர்களும் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பிரதர். தமிழ் சமுதாயத்தினுடைய தனிப்பெரும் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வழிகாட்டியாய் திகழ்கிற தென்திசை தீபம் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் வடக்கு பகுதியில் ஈடு இணையற்ற இளைய தலைவர் அண்ணன் உதயா அவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற இளைஞரணியின் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவில் கலந்து கொண்டு வாகை சூடியிருக்கின்ற கடவூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் ராமலிங்கம் அவர்களின் அவருடைய ஆதரவோடு இங்கே அற்புதமாக விளையாடி கோப்பையை முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிற கடவூர் வடக்கு பகுதி எம்ஆர் அணிக்கும், அதை போலவே 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிற நம்முடைய மோகனூர் எம்எம்சி காட்டுப்புத்தூர் எம்எம்சி அணிக்கும் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிற நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மரவமங்கலம் ஏசிசி அணிக்கும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பெயரை தாங்கி இருக்கிற விஎஸ்பி அணிக்கும் மற்றும் இந்த
விளையாட்டு திருவிழாவில் பங்கெடுத்து பரிசுகளை வெல்ல முடியாவிட்டாலும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருக்கிற மொத்தம் பங்கெடுத்த 24 அணி வீரர்களுக்கும் கரூர் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் வடக்கு பகுதி இளைஞர் அணியின் சார்பிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பல்வேறு அலுவல்கள் இருந்தாலும் வடக்கு பகுதியில் இளைஞரணியின் சார்பில் இப்படி ஒரு விளையாட்டு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் நம்மை பார்த்து நம்மோடு தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் செலவிட்டு சென்றிருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய மாண்புமிகு முப்பெருந்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எங்கள் வடக்கு பகுதியின் சார்பில் இளைஞரணியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மாத காலம் இந்த தலைவருடைய பிறந்த நாள் விழா கிரிக்கெட் போட்டியை எப்படி நடத்துவதென்று ஒவ்வொரு மணித்துளிகளும் சிந்தித்து இந்த விளையாட்டு போட்டி மிகச் சிறப்பாக கரூர் மாவட்டத்திலேயே வடக்கு பகுதி இளைஞரணி மிகச் சிறப்பாக இந்த போட்டியை நடத்தி காட்டியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த போட்டியை நடத்தி இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய தம்பி இளைஞரணியின் அமைப்பாளர் அசோக்குமார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து உழைத்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி யாவேஸ் அவர்களுக்கும், தம்பி அருண்ராஜ் அவர்களுக்கும், தம்பி ராஜா அவர்களுக்கும், என் அன்பு தம்பி கோபி அவர்களுக்கும், அன்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி இந்த இளைஞரணியின் விழா வெற்றி பெறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்திட்ட நம்முடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர், பணிகள் குழுவின் தலைவர், பாசத்துக்குரிய நண்பர் பாண்டியன் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக பல்வேறு அலுவல்களை அமைச்சர் தந்தாலும் அவற்றுக்கிடையிலும் இந்த விழாவுக்கு வந்து தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிற மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி, அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் மறந்துட்டேன், நம்முடைய வடக்கு பகுதியின் மாணவரணி அமைப்பாளர், என்னுடைய பெற்ற பிள்ளையாய் நான் பேணி பாதுகாக்கிற அன்புக்குரிய தம்பி மனோஜ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை பிள்ளை பிளாக்கி அவர்களுக்கும், நம்முடைய கோபால் உள்ளிட்ட நம்முடைய நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கரூர் மாவட்டம் வடக்கு பகுதியின் சார்பில் எங்கள் மாலை நேரத்தில் மணக்கும் தமிழில் நன்றி 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 என சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கரூர் 40K டோர்னமெண்ட் கமிட்டி மக்கள் எல்லாரும் இங்கே இருக்காங்க. நேம்ல இருந்து அப்படியே வரிசையாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேம் சொல்லிருந்தேன். சவுந்தர், சந்தோஷ், பிரகாஷ், சுதாகர், பாலாஜி, குமார், கரிகாலன், சந்தோஷ், முத்துசாமி, வசந்த், கனகராஜ், ஆனந்தராஜ், எங்கமேடு மாதிரி. அண்ணா 40K டோர்னமெண்ட் அப்படியே பிரைஸ் மணி வரிசையாக சொல்லிருங்களேன். 40,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ், 40,000 ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிரைஸ் 30,000 ரூபாய், ஓகே, மூணாவது பிரைஸ் 20,000 ரூபாய், நாலாவது பிரைஸ் இது டிஃபரெண்டா இருக்கு. ஒரு ஆள் ஒரு பிரைஸ் சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவுண்ணே? பிஎஸ்பி பேட்ச்ல பிரைஸ் இல்ல, 3000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ஓகே ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 3000 ரூபாய். எத்தனை டீம் இன்வைட் பண்ணிருக்கீங்க? 24 டீம். மொத்தமா எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல முடிக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருக்கோம். 14, 15, 16ல முடிக்கிறீங்க. மொத்தமா 24 டீம்ல 3 டீம் மேல போவாங்க. 3 ரவுண்ட் கட் பண்ணி மேல போனா பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கப்புறம் கமிட்டியோட சேர்த்து 4 டீம் இருக்கும். மொத்தமா 4 பிரைஸ் வெளியே கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். என்ன காரணத்தால இந்த டோர்னமெண்ட் நடத்துறீங்க? எத்தனை வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் ஒரு 5-6 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். ஓகே, இது தளபதி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு நடத்திட்டு இருக்கோம். 72ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் முன்னிட்டு நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின்
ஓகே, போல்லாம் எப்படி போட்டிருக்கீங்க? முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அந்த மாதிரி கணக்கு அதை பற்றி சொல்லுங்கள். 3 நாள் போல் போட்டிருக்கு, 3 நாள் 8 டீம். இல்லைண்ணே, அதான் இப்போ முதல் நாள் வந்து இப்போ செட்டிங் டீம் அந்த மாதிரி இருப்பாங்க. 2 நாள் வெளியூர் டீம், ஓகே. 3வது நாள் மட்டும் கரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற டீமை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு லோக்கல் டீம் ஆக்சுவலாக கரூர் லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் மட்டும்தான். ஸோ அமைச்சர் அவங்கள அண்ணன் அவரை வச்சு தான் நீங்கள் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா என்ன சிறப்பு சொல்லலாண்ணே? டெக்ஸ்டைல்ஸ் வேற சிறப்பு தான். ஓகே, வேற கரூர் வைசியா பேங்க். கரூர் பசங்களே சிறப்பு தான். ஸோ எல்லாரும் தமிழ்நாட்டிலே மயிலூர். ஓகே 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 ஓகே. நம்ம கமிட்டி நேம் விஎஸ்பி பாய்ஸ்னா என்ன ஃபுல் ஃபார்ம் பாலாஜி ஓகே ஓகே ஓகே. இது நம்ம ஊர் எங்க இருக்கு, இந்த கிரவுண்ட் எங்க இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. கரூர்ல ஓகே 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 ஓகே. ஸோ டோர்னமெண்ட்ல வேற என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது? சிறப்பு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்களா? அதை பத்தி எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே சிறப்பா பண்ணாங்க, எல்லாமே நல்லா விளையாண்டாங்க, எல்லாம் லோக்கல் டீம் எல்லாத்துக்குமே அனைத்து பிளேயருக்கு ஸ்மார்ட் வாட்ச் விளையாண்ட 8 டீம்ல இருக்க 11 பிளேயர். அதே மாதிரி ஒரு மேட்ச்ல எலிமினேட் ஆகிற டீமுக்கும் ஷீல்டு கொடுத்தீங்க, எவ்ரி மேட்சுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தீங்க, லாஸ்டா பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், மேன் ஆஃப் த சீரியஸும் கொடுத்திருந்தீங்க. நல்ல விஷயம், நல்லா இருந்தது. ஸோ ஸ்பான்சர்ஸ் அதை பத்திலாம் சொல்லிருங்க. உங்களுக்கு எப்படி ஸ்பான்சர், இந்த பிரைஸ் மணியோ இல்லை வெளியே இருந்து வந்ததோ அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி ஷேர் பண்ணிருங்க. எல்லாமே அந்த கட்சியில் இருக்க அந்த பொறுப்புல இருக்க அமைப்பாளர்கள், துணை செயலாளர்கள் எல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாமே. ஒருத்தர் மேடை என்பளிப்பு, ஒருத்தர் மியூசிக் செட், ஒருத்தர் பொறுப்பு எல்லாமே. இது எல்லாமே ஈஸியா இருந்ததா? நீங்க கேக்குறப்ப உடனே பண்றாங்களா இல்ல அந்த மாதிரி சப்போர்ட்? நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பர். ஆனா நீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வினே, ஆக்சுவலா நீங்க முன்னாடி நீங்க கண்டிப்பா சீனியர்ஸா இருந்திருப்பீங்க. நீங்க விளையாண்ட காலத்துல கிரிக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி கிரிக்கெட் இருக்கு அதை பத்தி சொல்லிருங்க. அப்ப இருந்தப்ப இந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காது. நீங்க விளையாண்ட டைம்ல தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செட்னா எங்களுக்கு கிடைக்கல. ஓகே ஓகே. கிடைச்சிருந்தா நாங்களே இதுல இருந்து வெளிய போயிருக்கோம். ஓகே. சோ அப்ப நீங்க விளையாண்ட டைம்ல பேட், இப்போ இருக்கிற பேட், இப்போ இருக்கிற பால், அதை பத்திலாம் கொஞ்சம் கம்பேரிசன் சொல்லுங்க. அது எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீபக் மட்டும் ஒரு நார்மலா தான் இருக்கு பேட் பால்னா. ஓகே ஓகே. அப்பனா வந்து கவரிங் பாலே வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் மாறிட்டே இருக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்கு? இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாடுறாங்க, உள்ள பெரிய பெரிய சிக்ஸ்லாம் அடிக்கிறாங்க, ஒரு வயசான மாதிரி தெரியும். மற்ற விளையாண்டுருவோம். ஓகே ஓகே ஓகே. கரெக்டான பதில் இதான். கரெக்டான முடியல, உடம்பு ஒத்துக்கல. இல்லைன்னா நாங்களும் இவங்க கூட சேர்ந்து இறங்க ஆசையா தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம கமிட்டி டீமுக்கு மறக்க முடியாத மேட்சாக தான் இருக்குதா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் நடந்ததுல இல்லை. நான் ஆக்சுவலாக இங்கன்னு இல்லாமல் நீங்கள் உங்கள் கமிட்டிக்கு மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது நீங்கள் ரீசெண்டாக விளாண்டதோ இல்லை இதுக்கு முன்னாடி விளாண்டதோ அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இருக்கா? சுதாகரன் அண்ணன் சூப்பர் ஓவர் நடந்தது. அது எப்போ நடந்தது, என்ன சம்பவம், அதை டீட்டெயிலாக சொல்லுங்களேன் கொஞ்சம். இல்லை, ஒரு டைம் இந்த மணல்மேடு பகுதியில் வந்து சுதாகரன் வந்து நல்ல பேட்டிங் விளாண்டாரு. ஓகே. நான் பாலாஜியை வந்து நல்ல பவுலிங் போட்டு கொடுத்தாரு. அதுதான் 6 பால் கரெக்டாக 12 ரன் அடிச்சிருந்தாரு சுதாகரன். நான் தானே டாட் பண்ணி கொடுத்தாரு. 6 பாலுக்கு 5 பால் டாட் பண்ணி கொடுத்து 1 பால் 2 ரன். இது வந்து செமிலையா? ஆமாங்க. அந்த ஆப்பனன்ட் டீம் யாரு? யாவும் இருக்கா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. அது உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச்னு சொல்றீங்க. ஓகே. ஸோ இந்த கிரவுண்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பிச்சு பவுலிங் போடுற இடம் அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் எப்படி, எத்தனை நாள் ஆச்சு அது பண்றதுக்கு? ஓகே. இல்லை உண்மையில சூப்பரான பிச்சு, தெளிவாக ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க. அவுட் ஃபீல்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த பிச்சு வந்து மலையில அடிச்சு போயிருச்சு. ஒரு நாள்ல ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆமா, இதுக்கு முன்னாடி வேற கிரவுண்ட்ல வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா ஓகே ஓகே மலையில வந்து அடிச்சிட்டு போயிருச்சு. பிச்சு ரெடி பண்ணது ஒரே நாள்ல பிச்சு அந்த பிச்சு ரெடி பண்ணச்சு. சூப்பர். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த டோர்னமெண்ட்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரே ஒற்றுமையா இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயம். அப்படி சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஒற்றுமையா இருக்கும். இந்த டயலாக் கொஞ்சம் இப்போ ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதனால இவங்கலாம் கமிட்டி. அதே மாதிரி இந்த குட்டி பசங்க எல்லாருமே நிறைய பால் வந்து வெளியே போச்சு. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. தம்பிகளுக்கும் அவங்க கமிட்டில கடமைப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா இந்த தெருவுல இருந்து வந்து பெட்ரோல் இல்லையா, அந்த தெருவுல வருவோம். எல்லாமே நம்ம தான். அதான் நம்ம புரியுதுண்ணே புரியுது. ஓகே ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம சேனல் உள்ளூர் கிரிக்கெட்டை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நான் கேட்டோடனே வர சொல்லியிருந்தீங்க. நிறையா சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்துருங்க. தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. இங்கே வந்ததில் எனக்கும் சந்தோஷம்.
உண்மையாக நல்லா பார்த்துக்க அதான் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கிட்டீங்க. வர்ற பிளேயர்ஸுமே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நல்ல டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்டில் நான் போனதில் இதுவும் ஒரு டோர்னமெண்ட்னு சொல்லுவேன். நம்மளை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.